அவமானப்பட்டான் தோனி, செருப்பால் அடிக்க வேண்டும் தோனி. லொயாலிட்டி, அதாவது விசுவாசம், அதுக்கு துளி கூட அருகதை இல்லாத ஃபேன்ஸ்னால் அது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸாக மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஆப்போசிட் டீம் வந்து கலாய்க்கிறாங்களோ இல்லையோ, தன்னுடைய சொந்த டீம் ஃபேன்ஸ், அதாவது சோ கால்டு தற்கூரி 0% கிரிக்கெட் நாலேஜ் உள்ள சிஎஸ்கே ரசிகர்களே அவங்க டீமை வந்து இப்படி கரிச்சு கொட்டி ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக நேற்று நடந்த மேட்ச், அதாவது ருத்ராஜோடைய கேப்டன்சி வந்து இல்லாமல் தோனி பேக் டு கேப்டனாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி ஃபயர் விட்டுட்டு இருந்த அந்த மேட்ச் நேற்று வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்ததுக்கு அப்புறமா ஒரு அங்கிள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்க. கேவலப்பட்டான் தோனி, அவமானப்பட்டான் தோனி, செருப்பால் அடிக்க வேண்டும் தோனி. எதுக்குன்னா இந்த மேட்ச் ஆனா இது கேவலமான மேட்ச்னா 100 ரன் எடுக்கிறானுங்க. இதுதான் இவ்வளோதான் நீங்கள் அப்படின்னு தான் வந்து நேற்று தோணுச்சு. என்னதான் 5 கப்பு வாங்கி என்னங்க யூஸு? ஒரு டீம் ஒரு சீசனில் கொஞ்சம் பேடாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னால மொத்தமாக அந்த டீமையே கரிச்சு கொட்டுருங்க. எந்த ஒரு மனுஷனுக்காக 10,000 15,000 20,000 ஆனாலும் பரவாயில்ல டிக்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லி மேட்ச் பார்க்க போகிறீங்களோ அந்த மனுஷனையும் கரிச்சு கொட்டுறீங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது விரட்டி வெளுக்க தோணுது, விரட்டி வெளுக்க தோணுது. ஒரு சீசனில் ஒரு மேட்ச் தோத்ததுக்கே இவ்வளோ கோவம் வருது. 17 வருஷமாக 17 சீசன்லேயுமே வந்து ஃபைனல் வந்து தோற்று, மேட்ச் தோற்று, குவாலிஃபை ஆகாமல் தோற்று, லாலிபப்பு பொம்பளை கப்புன்னு உங்களுடைய ட்ரோலு, அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸ்டில் அவங்களோட லொயாலிட்டியை வந்து ஆர்சிபிக்கு கொடுத்துட்டே இருக்க ஆர்சிபி ஃபேன்ஸ் எவ்வளவோ கிரேட்டுன்னு தோணுச்சு. தோனி அப்படிங்கிற அந்த ஒரு லெஜெண்ட் இந்தியாவுக்காக வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு ஏகப்பட்டது வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் அது எதையுமே நம்ம வந்து நேற்று கொஞ்சம் கூட அதை வந்து ஒரு நன்றி விசுவாசம் இல்லாமல் நேற்று சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி தோனியவே வந்து தப்பாக பேசியிருக்காங்க. இது தோனிக்கு மட்டும் அவமானம் இல்லை, டோட்டல் கிரிக்கெட்டுக்குமே ஒரு அவமானம் தான். அது சரி, 0% கிரிக்கெட் நாலேஜ் உள்ள சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட இருந்து இதை தவிர வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு தான் நேற்று இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா எனக்கு தோணுச்சு. எண்ட் ஆஃப் தி டே ஐபிஎல்ங்கிறது வந்து முற்றிலும் ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் வச்சு தான் உங்கள் மீது வந்து ஒரு கேம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் ஜஸ்ட்டு இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக பாருங்கள், ரொம்ப பெருசில் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவை சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுற டீம் ஜெயிச்சாவும் தோத்தாவும் அவங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய லொயாலிட்டியை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க. டோன்ட் பிஹேவ் லைக் 0% கிரிக்கெட் நாலேஜ் உடைய தற்கூரி சிஎஸ்கே ஃபேன்ஸ்.